அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 23வது அத்தியாயமான அல் முஃமினூன் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 97 மற்றும் 98 ஆகிய 2 வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று கற்றுத்தருகிறான். நபியே, நீங்கள் கூறுங்கள், குர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷைத்தான் வ ரப்பி அஊது பிக ஐ யஹ்லுரூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன வார்த்தைகளை சொல்கிறான் என்றால், நபியே, நீங்கள் என்னிடத்தில் பாதுகாவல் தேடுங்கள். எதை விட்டு தெரியுமா பாதுகாவல் தேட வேண்டும்? மின் ஹமஸாத்தி ஷைத்தான், ஷைத்தான்களினுடைய தூண்டுதலை விட்டும், அஊது பிக ரப்பி ஐ யஹ்லுரூன், அவன் என்னிடத்துல வந்துடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்யணுமா, இறைவா, ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு, அவன் என்னிடத்தில் வருவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், அவன் என்கிட்ட வந்துடவே கூடாது. இதை போன்று நபியை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறான். நபிட்ட அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு 2 நோக்கங்கள். முதலாவது நோக்கம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாதுகாவல் தேவை. அவரும் ஒரு மனிதர் தான், அவரையும் ஷைத்தான் வழியெடுப்பதற்காக வருவான், அவருக்கும் பாதுகாவல் தேவை. இரண்டாவது என்னன்னா, ரசூலுல்லாவே இப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அவர்களை பின்பற்றக்கூடிய உம்மத் ஒட்டுமொத்த மக்களும் இந்த பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது நோக்கம். யோசித்து பாருங்கள், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாவல் தேடி எத்தனை நாட்களாக இருக்கும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம், இந்த வாசகத்தை நம்ம கடைசியா எப்போ சொல்லியிருப்போம்? யோசித்து பாருங்கள், சொல்லுவதே கிடையாது. திருமறை குர்ஆனை ஓபன் பண்ணோம்னா எப்பயாவது ஒரு தடவை சொல்ல வேண்டியது. நம்முடைய உள்ளத்துல தீய சிந்தனைகளே வராம இருக்கிறதா? ஒரு நாளைக்கு எப்படியும் பல தடவைகள் தீய சிந்தனைகள் வந்துவிடும். அப்படி தீய சிந்தனைகள் வரும் பொழுது யாராவது இந்த பிரார்த்தனை கேட்டிருக்கோமா? வழக்கமாக இருக்கிறதா? வழக்கமாக தீய சிந்தனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தீய சிந்தனைகள் வரும் பொழுது நாம் இந்த பிரார்த்தனைகளை கேட்பவர்களாக இருப்பது கிடையாது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் நன்மையான காரியத்தில் ஈடுபடும் போது அதிக அளவில் இறையச்சத்தோடு இருக்கிறோமா? ஷைத்தான் நம்மிடத்தில் எப்படி வருகிறான் பாருங்க. ஒரு நன்மை செய்யறோம், அந்த நன்மையில நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? ஒரு தீமையை செய்யும் பொழுது நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? தொழுகையில நின்றுகிட்டு இருக்கிறோம் வையிலே, தொழுகையில இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 95% பல மக்கள் தொழுகைக்கு வெளியே தான் இருப்பார்கள். தொழுகையை பற்றிய சிந்தனையே இருக்காது. பலரினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அதே ஒரு தீமையில ஈடுபடுறோம் வையிலே, முழுக்க 100% அந்த தீமையில் நாம் ஈடுபட்டு விடுவோம். உதாரணத்திற்கு புறம் பேசுவதை எடுத்துக்கலாம். அதிலும் குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா, புறம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா உலகத்தையே மறந்துடுவாங்க. எல்லாவற்றையும் பேச வேண்டியது, யாரை பற்றி எல்லாம் பேச வேண்டுமோ அனைத்து விதமான பேச்சுக்களையும் பேச வேண்டியது. பேசும்போது புறம் பேசுறோம்னு தெரியாது, நல்லா காதுக்கு இனிமையாக இருக்கும், பேசுவதற்கும் இனிமையாக இருக்கும், பேசிக்கொண்டே இருப்பார்கள். பல மணி நேரங்கள் ஓடிவிடும், நேரம் ஓடுவதும் தெரியாது. அப்படியே தன்னை அறியாமல் அந்த புறத்திலேயே மூழ்கி பேசிக் கொண்டிருப்பார்கள். இறுதியில தான் தோணும் நம்ம புறம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு தீமையில் ஈடுபடும் பொழுது முழுமையாக தீமையில் ஈடுபடுகிறோம், நன்மையில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் பாதிக்கு பாதி கூட நன்மையில் ஈடுபடுவது கிடையாது. இந்த அளவிற்கு ஷைத்தான் நம்ம இடத்தில் நம்மை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் ஷைத்தான் சொன்ன ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? நான் மனிதர்கள் எல்லாரும் வெளியெடுக்க போறேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், நீ மனிதர்களை போய் வெளியெடுத்துக்க. மனிதர்களில் குறிப்பாக என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள், என்னுடைய அடியார்களை உன்னால ஒண்ணுமே செஞ்சிட முடியாது, அவங்க மீது உன்னுடைய அதிகாரம் எல்லாம் பலிக்காது என்று இறைவன் தன்னுடைய அடியார்களை மட்டும் பிரத்யேகப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தான். நம்ம அல்லாஹ்வினுடைய அடியார்களாக இருந்தால் மாத்திரம்தான் ஷைத்தானோடு கூட்டாளிகளாக ஆகாமல் இருக்க முடியும். ஷைத்தான் நரகவாதி என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. அவனுடைய கூட்டாளிகள் யார் என்பதில் தான் இவ்வளவு பெரிய போராட்டம். நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீய சிந்தனைகளிடமிருந்து பாதுகாவல் பெற்றால் நாம் அவனோடு கூட்டாளியாக ஆகாமல் இருந்து விடலாம். இல்ல அவன் போடுற எல்லா சிந்தனைக்கும் அவன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு மறுமையிலும் அவன் பின்னால் சென்று நரகத்தில் நுழைந்து விடுவோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருந்தாலும் எண்ணத்தில் ஒரு தீய சிந்தனை எழும் பொழுது ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாவல் தேடி இறைவனினுடைய பாதுகாவலை வேண்டக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.